வணக்கம். நான் தான் உங்கள் ரூபன். நான் தான் உங்கள் நித்தி. இன்றைக்கு எங்களை நேஹா ஃபேமிலி சேனல்ல இருந்து என்ன நித்தி பார்க்க போகிறோம், சமைக்கிற வீடியோ. நித்தின்ற கைவண்ணம் நித்தின்ற கைவண்ணத்தில் இன்றைக்கி நாங்கள் வந்து நல்ல ஒரு சுவையான வேறு லெவல் கடல் உணவு தான் சமைக்க போகிறோம். கடல் உணவு தான், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கடல் உணவுனாலே டேஸ்ட்டு தான், அதில் நிறைய சுவை ஊட்டியது இருக்குது. அதாவது நாங்கள் வந்து டின் மீன், அதாவது கடல் உணவு உடனே வாங்கி சாப்பிட்ற மீன் என்னென்ன இல்லை. இது நாங்கள் கடல் நாளைக்கு பிறகு ஒரு நாள் மீன் சாப்பிட்றதால மீன் கொஞ்சம் உங்களுக்கு காணொலியில் மீன் வீடியோ நாங்கள் போட்டோ தானே. அதுவும் சில பேருக்கு மீன் கறி விருப்பம். எனக்கு விருப்பம் எனக்கு மீன் கறியோட மீன் குடிக்கிற தண்ணி குடிக்கிறது என்ன முடியும், தண்ணி குடிக்கிறது பிடிக்கும். அது அப்போ மீன் வந்து எவ்வளோ சத்துன்னு உங்களுக்கு தெரியும். கடைசியாக நான் கண்ணாடி பேர மீன் சமைச்சு போனாங்க. ஆனால் மீன் சில பேருக்கு ஒத்து வராது, அலர்ஜி, கிரந்தி தன்மை இருக்கு. மீன் வந்து ஒத்துக்கொள்ளாது. ஆனால் அது சாப்பிடுவேன் விருப்பமான. நல்ல விருப்பம். நாங்கள் வந்து எங்களை வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் தவிர விட்டாலும் நாங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு இதில் தான் இருக்கிறோம். எங்களை வீடியோ பார்க்குறாங்களும் சில பேர் எடுத்து எங்களை கால் பண்ணி ஏன் போடுறது வந்து எங்களை ஆதரவை தாரீங்க. எங்களுக்கு நல்ல சந்தோஷம், எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது. டெய்லி போடணுன்ற ஆசை தான். சில சுச்சுவேஷன் சில சம்பவங்கள் அப்படி இப்படி இதனால் போடலாமல் தான் இருக்குது. நீங்கள் கோவிக்காதீங்க. ஆனால் இனி வர்ற காலத்தில் பெரும்பாலும் நான் டெய்லி போடுற மாதிரி மாற்றிக்கொண்டு வருவோம். கையாட்ட அப்போ இன்னைக்கு நல்ல ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் இன்றைக்கு வந்து கடல் உணவு கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்கிறோம். கடைக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நாங்கள். அப்போ மறக்காம வீடியோ பார்க்குறவங்க என்ன செய்யணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களை சேனலுக்கு எவனர் வந்து அங்கே நிற்கிற குழப்படி செஞ்சுட்டு ரெண்டு முறைக்கா நாங்கள் மக்காச்சு போட ரம்புடாமலம் சாப்பிட்டதுக்கு நான் கமெண்ட் பண்ணுறது. ஆனால் அது ரம்புடாமலம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அது பயந்தோன்னா இருக்கிற நாங்களாக தான் அந்த சதை வேற இதை வேறையா எடுத்து கொடுக்குறோம். நாங்கள் பிறகு அவாவே அது சாப்பிட பழகிட்டேன். உடனே தானே சாப்பிட்டு கொட்டையை தூக்கி அறிவா. அவள் அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்தபடியே தான் நாங்களும் அதை கொடுத்தது. ஆனாலும் அது பிள்ளை தானே. அதே மாதிரி என்ன வந்து நாங்கள் மீன் வெட்டைக்கு சொன்ன வராமா, வாழை இலையில் மீன் வெட்டக்கூடாதாம். அது எங்களுக்கும் தெரியாது. இனிமேல் வந்து நாங்கள் அதை தவிர செய்ய மாட்டோம். அது வந்து நல்ல காரியங்களுக்கு செய்கிற விஷயம் உண்டாம். வாழையில் ஒரு துக்கணியல் இருந்தாலும் வாழையில் யூஸ் பண்ணுறதா இதுன்றாலும் அது ஒரு பெருமதி மிக்க பொருள் உண்டு. அதை நாங்கள் வந்து இப்படி ஏளனம் செய்யக்கூடாது. நாங்கள் அப்படி நக்கி இப்போ செய்யலை. ஆனால் நாங்கள் நீங்கள் இப்படி சொல்லலாம். நாங்கள் சில எங்களுக்கு அது வெட்டுற குத்தியும் இல்லை, அதனால அதில் அது அம்மாவா தான் சொல்லுவார், குத்தி மாதிரி கொண்டு வாங்கி தம்பி அவள் வெட்டுவா, நல்ல பிள்ளை சொல்கிறத கேட்பான்னு வச்சுட்டா நல்ல. அப்போ நாங்கள் சில நீங்கள் சொல்லிங்க, நாங்கள் சில பிள்ளைகளை திருத்திக்கொள்வோம். உங்களை வந்து பிடிச்சாக்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம், பிடிக்காதாக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இவர் நான் வீடியோ செய்ய எங்களை பிடிச்சாக்கம் இருக்கணும், பிடிக்காதாக்களும் இருக்கணும். இன்னும் அவங்க இப்படி அலட்டி கொண்டிருக்காங்க. நாங்கள் செய்கிற பிள்ளையில ஒரு சில அதெல்லாம் எங்களுக்கு சில உணராமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அது சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு விதம் இருக்குது. ஆனால் எங்களை வீடியோவும் நல்ல ஆதரவு தான் வருது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக இப்போ வந்து நாங்கள் சமைக்கிறத போடுவோம். இல்லை நாங்கள் வெளியில் சமைக்கல இருந்தால் வெளியில் அடுப்பு முடியெல்லாம் சமைக்கிற கொஞ்சம் இதாங்க. எனக்கு இந்த உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் காலமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி கேஸ் அடுப்புலாம் சமையல் ஒன்று செய்யப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமையில தான் நிற்கிற ஸ்டொக் வேலையை செய்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறதுனாலும். அப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் வீடியோ மறக்காமல் திருப்பி சொல்கிறோம். பார்க்குறாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் எல்லாரும் தான் நாங்கள் எங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் வேறு வேணும். திடீரென சப்ஸ்கிரைப் வந்து இப்போ லைட்டாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் வேறு வைப்போம். திடீரென்னு நாங்கள் மேலே வருவோம் நினைக்கிறேன் இல்லை. ஓகே, நாங்கள் வீடியோவில் போவோம். இப்போ நாங்கள் வந்து மிரக்கறி சந்தைக்கு வந்துருக்கலாம். மிரக்கறி சந்தை கடையில் இன்றைக்கு போய் இங்கே பொருள் மிரக்கறி சந்தையில் போய் நாங்கள் நீண்டு கீரை பண்ணாங்க. முளைக்கீரைன்னு சொல்லினா அது பிஞ்சு. அது நல்ல முளைக்கீரை சின்ன கீரை. இது முளைக்கீரை என்னன்னு சொல்றேன். இல்லை முளைக்கீரை என்னன்னு சொல்றேன். இந்த கீரை எப்படி ஒன்று வேணும்னா அது சமைக்க போறதுல
தேசிக்காயம் மட்டும் தேசிக்காயம் அவ்வளோ சின்ன வெங்காயம் எல்லாம் விலை இப்போ கிலோ 500 500 போட்டு நானும் நல்ல வெங்காயம் டக்குன்னு தோடு முடிய முடியாது நாங்கள் இப்போ கட்டி வைக்கிறதுல நாளைக்கு சமைக்கிறேன் இப்போ நாளைக்கு பிரதிக வைக்கலாம் இப்போ இதுக்குள்ள என்னென்ன வேணும் தக்காளி பழத்தை போடுவோம் எல்லாத்தையும் குறும்புறுமை எடுத்து வச்சு போட்டு தேவையான எடுத்து வைக்கிறோம் தேவையான எடுத்துக்கலாம் இதுல வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து இதுக்குள்ள உள்ளிக்கே போட்டு உள்ளி வெங்காயம் 100 கிராம் 150 இதெல்லாம் பிரிச்சுக்க வைக்காத பொருளானே தக்காளி பழம் வைக்கலாம் பிரிச்சுக்க வெங்காயம் உள்ளி இஞ்சி எல்லாம் பிரிச்சுல வைக்க கூடாது ஒவ்வொரு பொருளும் அதெல்லாம் நான் இப்படி கூடைகளை வைக்கிறேன் இப்படி கூடையா காத்தோட்டமா இருக்கு வெங்காயம் பழுதா போவாது நானே மதியம் சமைக்கிற லேட் வழியா நிதியில் அம்மா வந்து இல்ல அம்மாட்ட நான் வேணாண்டா காலமே நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரையில வடை ஒன்று சாப்பிட்டாங்களே அந்த நாங்க சாப்பிட்ற இடம் நான் ப்ளூபெரி வந்து அந்த வடை ஒன்று சாப்பிட்டாலே பசி நின்றுடுவேன் வடை சாப்பிட்டோடைய பசிக்கே இல்லை அம்மா கட்டா எடுத்துக்கிறத வடிவா சாப்பிட்டுட்டு பின்னேற மாறெல்லாம் சமையும் போது அப்ப அவசரமே இல்லை அவசரம் இல்லை பசி இல்லை இப்பயும் பசிக்கல இப்பவும் சமைச்சிட்டு வீடியோ போட்டு ஆகணும் தானே நான் பாருங்க உள்ளி உடைச்சு உள்ளி நல்ல சத்தானது உள்ளி மற்ற என்னென்ன வெங்காயம் சளிக்கினல்ல வெங்காயம் சளிக்கினல்ல ஆனா இப்படி சின்ன வெங்காயம் சளிக்கு உண்மையான பெரிய வெங்காயம் அவ்வளவு சளிக்கு சரி வராது வெங்காயம் எல்லாம் போட சளி இல்லாம போ ஏன் அடிக்கிறீங்க இந்த பிள்ளைக்கு இருக்கிறேன் வேலை இந்த தேவையான பொருள் எடுத்தார் மீண்டும் கரைக்கு இப்ப என்ன பொறுத்தவரை வீடியோ வாங்குறாங்க வந்து எங்களோட எக்ஸ்பர்ட்டான ஆக்கெல்லாம் வீடியோ பாக்குறது முடிஞ்ச அளவு நாங்கள் எப்படி வீடியோ நான் எப்படி என்னால சமைக்கணுமோ சமைப்பேனோ அதை உங்களுக்கு காணொலியா போதும் சொல்ல போனா எங்களோட வேற லெவல் எக்ஸ்பர்ட் ஆக சமையல்காரங்க உங்களை வீடியோ பாக்குறேன்னு நான் சொல்லுவேன் 1-2 பேருக்காக எங்களை வேற எழுதிடும் ஆனா இன்னைக்கு சமைக்கும் நாங்க ஒரு நாளைக்கு போட்டிக்கு சமைக்க நடப்போம் சமையல் போட்டி நடப்போம் எங்கேயாச்சு அம்மா மாத சங்கத்துல சமையலுக்கு போட்டிக்கு போய் 3வது வந்துவா சரியா பிரைஸ் கொடுத்தோம் கருவேப்பமில்ல பாருங்க அதில் பிரிக்க இல்லை கருவேப்பமில்ல இப்போ இதுக்கு தேவையான பொருள் நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் 2 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் உள்ளி தாராளமாக போட்டாலும் பரவாயில்ல சரிட்டு உள்ளி சீரகம் போட்டால் இப்போ இதை நாங்கள் உள்ளுக்கு வைப்போம் என்ன கண் தானே வெங்காயம் விரிக்கிறேன் ஒவ்வொரு பேரும் அவன் ஒவ்வொரு நாள் சமைக்க வெங்காயம் விரிக்கிறது அந்த கஷ்டம் தெரியாது சில கஷ்டப்படுது நினைத்தே அதான் பம்பா வெங்காயம் உதிக்க லேசன் சுவையே இல்லை சும்மா பம்பா வெங்காயம்ன்றது தான் சாப்பிட்றதுக்கு தான் வேண்டுறாரு சாப்பாடோட அதான் முக்கியம் வெங்காயம் சாப்பிடக்கூடாது சாப்பாடோட சத்தம் கிளீனா வரும்ல இது என்ன வேண்டி வச்ச டப்பால போடல இப்பதான் போடுறேன் டப்பால போடும் முடிஞ்ச இருந்த மிளகு இருந்தபடியே நான் போடல இப்பதான் போடுறேன் நல்ல பெரிய மிளகு ஆயிடுச்சு சாப்பாடு வீடியோ போடுறோம் அது நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணி போட்டு சமைக்க வீடியோ போடுறோம் இன்றைக்கு நாங்களே எல்லாம் செய்யறோம் வீடியோ வரும் காட்டுறேன் மிளகு கொஞ்சமா போடுறேன் இருக்கிறாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சா நல்லது நான் சீரகமும் கொஞ்சமா போடுறேன் சின்ன சீரகம் வந்து டேஸ்ட் மிளகு உள்ளி
சீரகம் போட்டு விட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்குமா? அடுத்த பச்சை மிளகாய் தக்காளி பழம் ஒரு கரைக்கு நாங்கள் போட வைக்க டேஸ்டா இருக்குமே. அது மீன் கறி என்ன சொல்லுங்க, நான் புளிக்கு எல்லாம் நிறைய விட்டீங்களேண்டா அடுத்த நாள் காலமா சாப்பிட அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். அந்த பெருசான புளி ரூவனுக்கும் பிடிக்கும். ஆனால் மீன் கறிக்கு புளி தன்மை இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். தேசி புளி விட்டாக்கும் பிடிக்கும். தேசி புளி பொறுப்படியா இப்போ நடக்கப்படுதா இருந்துச்சு. நீங்கள் வந்து வெங்காயத்தை உடைச்சு போட்டுருங்க. நாங்கள் போட்டேன், நீங்கள் பிரிச்செடுப்பீங்கன்னு போட்டேன். இப்போ என்ன இடிக்கிறதோ? இடிங்க இடிங்க வச்சு தான் இடிக்கும். சரி நான் இடிக்கிறேன், நீங்கள் அவா வீடியோடும். நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டோம். ஆனால் கடனை இடிக்கல, நான் சின்ன வெங்காயம் வெட்டிக்கிறேன். வேணும் வேலை செய்கிற என்ன வந்து இங்கே வீட்டில் வேலை செய்ய வச்சு அன்னிட்டியா பரிதாபங்கள், ஆம்பளைகளின் பரிதாபங்கள். ஆண் பாவம் பொல்லாதது. எனக்கு வந்து என்னன்னா தேங்காய் வந்து நான் வந்து அளவாங்கலாம் உரிப்பேன். எனக்கு வந்து கத்தியால் உரிக்க தெரியாது. அளவாங்க கத்தியால் உரிக்கச்சுன்னா எனக்கு உரிக்கிறது அதெல்லாம் உரிக்கல. ஓகே இங்கே பாருங்க, நல்லா இடிச்சு நல்லா தூளாக வந்து ஆகிட்டு நல்லா தான் டேஸ்டாக இருக்கும். தக்காளி பழம் நல்ல இதாக எடுக்கணும், இல்லை பழம் கனிஞ்ச பழம். நானாக தான் நான் பார்த்து எடுத்தேன். மிளகறி கடைக்கு போனேன்னா நானே பார்த்து எடுத்தேன். ரூவனா அப்படின்ட்டு இதில் 1/2 கிலோ ஓடுங்க, அதில் 1/2 கிலோ ஓடுங்கன்னு வேணும். ஆனால் எந்த ஒரு மிளகறி நீட்டாக தான் வெட்டிக்கிறேன். 2 தக்காளி பழம் ஓடுவேன். இதில் பார்த்தா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. புளி, சீரகம், மிளகு பழம் முடிச்சாச்சு. வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இங்கே மீன் உடைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த மீன் ஒரு வித்தியாசமாக கிடக்கு. சின்ன மீன் மற்ற மீன் சில நேரம் 3 பீஸ் பண்ணி வச்சிருக்கேன். சூர மீன் தான் பல மேப் போடுறது. இது வந்து சின்ன மீன். இது வேற மீன் இல்லை, சூர மீன் இல்லை. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மீன் தான் இருக்கும். போல் மீன் அப்படி இருக்கணும். எனக்கும் தெரியல. அடுத்து பாருங்க, பழப்புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறோம். வாங்க இவ்வளவு டைம் எடுத்துக்கொண்டே நாங்கள் டக்குன்னு சமைச்சு ஒரு சாப்பாடு செய்வோம். எல்லாம் ரெடி பண்ணினா காணும் அடுப்புல வச்சு இறக்குறதானே. சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து ஏரியாவுக்கு வந்தாச்சு. கிச்சன், ஸ்மால் கிச்சன் நின்று கொண்டு சமைக்கலாம். இருந்த சமைக்கலாம், ஒரு சமைக்கல எசனம் இது. நித்திக்கு நான் செட் பண்ணுவேன், நித்தி இப்போ செட் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுக்க வரியாக இருக்கு. என்ன இப்போ நாங்கள் கன நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனை மாதத்துக்கு பிறகு நிறுத்தி நாங்கள் சிலிண்டர் எடுக்கிறோம்? 5-6 மாதம் வரும். 5-6 மாதம் இல்லை, என்ன பார்த்தா 3-4 மாதம் அப்படி 3 மாதம் வரும். 3 மாதமாக வந்து நாங்கள் வந்து என்னென்னா சிலிண்டர் எடுக்கல. சிலிண்டரில் 6000-7000 ரூபாய்க்குள்ள நான் வந்து சிலிண்டர் எடுக்கல. நான் அதுக்காண்டி எடுத்து நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இதை எடுத்துனாங்க என்னது மண்ணெண்ணெய் குக்கர் எடுத்துனேன். மண்ணெண்ணெய் குக்கர் எடுத்ததால் நாங்கள் அதில் வச்சு சமைச்சு கொண்டோம். இப்போ ஹேண்டால் இப்போ நான் வந்து இது வெளியில் வச்சு சமைக்கிறவங்க எனக்கு மண்ணெண்ணெய் குக்கர் சரி வரையில அதில் வெயிட் பண்ணிக்கணும். ஸ்லோவாக தான் தெரியும். அதில் கறி வச்சு சமைக்கிறேன்டா கொஞ்சம் லேட்டாகும். அதோட அதுக்கு திரி அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கணும். திரி டக்குன்னு சில திரி நல்ல திரி மீன் தெரியும், சில அப்படியே சாம்பலாக கறி கொண்டு போகும் வெட்டிக்காது. அப்போ நான் வெளியில் பிறகு அடுப்புலேயே சமைக்க வலிக்கிறேன். பிறகு ரூவன் நேயாக்கு எல்லாம் அடிக்கடி காலமாக ஒரு சாப்பாடு, மதியம் எங்களுக்கு எங்கண்ட சாப்பாடுன்ற நேயாக்கு மதியம் சாப்பிடாங்க. காலமாக வேறு டிராவலில் வேறு. அப்போ அதால் கேஸ் எடுத்து வந்து எனக்கு சோமாக இருக்குது நேயாக்கு சாப்பாடு செய்து கொள்ள. பானோட பானை நம்ம வாங்கல இந்த கறியை சாப்பிட போகிறோம். இந்த வாங்கி வச்சிருக்கிறோம். நல்ல ஒரு மீன் வச்சிருக்கிறோம். இப்போ நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன மீனாக வந்துருக்கு. மீன் வந்துருக்கு. ஒரு மீனின் வகைக்கு ஒரு மீன் தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் போல் மீனாக தான் நினைக்கிறேன். சூர மீன் இல்லை, இது போல் மீனாக தான் எனக்கு நினைக்கிறேன். சூர மீன் நல்லா இருக்கு. பஞ்சர மீன்
இல்லை ஹீட் ஆகலை தண்ணி அப்படியே பத்தோம். ஹீட் ஆகினா நாங்கள் அம்மாட்ட வேண தேங்காய் அம்மா இப்போ திரிச்சு வைக்கிறோம். நல்ல தேங்காய் அம்மாட்ட திரிக்க வலிக்கிட்டேருந்து நாங்கள் ஓடறோம்ன்றோம். தேங்காய் வாங்கியாச்சு. நல்லா ஹீட் ஆகிட்டு போல இல்லை இல்லை தண்ணி வத்தோம். சட்டி அப்படியே ஹீட் ஆகிருந்தா தான் சொல்லு என்ன செய்யணும். தேங்காய் பாலையெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன். தேங்காய் பாலையெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட சமைக்கிறது நேற்று டெய்லியானாலே சொல்லி சமைக்கிறது வந்து ஒரு சின்ன வேலை மாதிரி இருக்கு. டக்குன்னு எல்லாம் கேஸ் அடுப்பெல்லாம் சின்ன வேலை. நான் அதே வெளியில சமைக்கிறேன்டா இதுலயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு ஒன்று ஒன்றா கொண்டு போய் சமைக்கிறேன்டா. கோழி விடாது, காகம் விடாது. முதல் காலத்துல இந்த கேஸ் அடுப்போ இது இல்லை. ஆனா அதுலயுமே ஒரு சமையல் செஞ்சு வெளியில சமைக்கிற எல்லாம் பெரிய வேலையே இல்லை. நான் செய்வேன் என்னன்னே குட்டிக்கு டக்குன்னு ஒரு சாப்பாடு பொரியலோ எதுவும் செய்யறேன்டா கேஸ் அடுப்பு சுவாம். முதல் நாங்கள் எப்படி சொல்லுவாங்க இது மண்ணடுப்பு எதை சொல்லுவாங்க சாணகத்தால மொழியின அது எல்லாருக்கும் விருப்பம் தான். எனக்கும் அப்படியே சமைச்சு செய்யறது. ஆனா நல்ல இது காசியா இருக்கும் அந்த அடுப்புல. இப்ப அப்படின்றது குறைவு ஏன்னா இல்லை இல்லை. நான் அப்படியான ஒரு செட்டு அந்த ஒரு குசினி மாதிரி ஒன்று போடணும் விருப்பம் இருக்கும். பார்ப்போம் கொஞ்சம் நாள் போடுது. இந்த போல பெரிய காணியான இடம் போடுறது இல்லை. அதுக்கு எல்லாரும் குட்டியா இடம் எடுக்க வேண்டிய நல்லா கொடுத்துட்டு கடுகு பெருஞ்சீரகம் போடுவோம். சட்டி நல்லா சூடாயிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அடுத்தது நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம். கரண்டியா இப்போ நாங்கள் அடுப்பை குறைச்சி விடுவோம். இந்த சட்டி முன்னே நல்லா ஹீட்டாகிட்டு குறைச்சி விட்டால் நல்லா மொறு மொறுண்டு வரும். நல்ல மொறுண்டு ஆகாதம் வதக்கிறோட இல்லை கருகரண்டு வரும். வேணும் அடுத்து ஹீட்டாகிட்டா கருகரண்டு வரும். மொறுண்டு வர்றதுக்கும் கருகரண்டு வர்றதுக்கும் கொஞ்சம் டைமிங் தான் இருக்கு. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை வந்து எல்லாத்துக்கும் நல்ல கண் குளிர்ச்சி கண் குளிர் மாற்றி அதை விட முடிவுக்கு கருமையாக வாடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கருவேப்பிலை இல்லை. காலகாலமாக கருவேப்பிலை போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டால் கூட வார வாசமே வித்தியாசமாக இருக்குது. இது நான் அவ்வளோ எண்ணெய் விடையில கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது வதங்கி வேற நாங்கள் சின்ன சீரகம் உள்ளி மிளகு எல்லாம் இடித்து வச்சுருக்கிறோம்னா அதை சேர்ப்போம். எனக்கு என்ன சொல்லுங்க வாய் சரியான கச்சல் அது டாக்டர் மருந்து எடுத்துன்னு வந்தாச்சு. மருந்து எடுத்ததான கொடுத்து கதைக்கிறேன். நான் உடம்பு உள்ள எனக்கு ஏனாக்க ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கும் எடுத்துக்கணும் இருக்கேன். பதங்கி கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே நான் என்ன போட்டேனாண்டா இப்பதான் அந்த உள்ளி எல்லாம் இஞ்சி மிளகு பேஸ்ட் போடுறதா எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு அப்படி பாருங்க. பாம்பு கொத்த பாம்பு காட்டிக்கிறேன். தக்காளி பழம் போடுறேன். எல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி பழத்தை பேரம் அப்படி சோப்பா எனக்கு 7,000 ரூபாய்க்கு ஒரு கவலை இல்லை. ஆனால் நல்லா பிடிச்சி விடுவேன். அதான் தக்காளி பழத்தை பேரம் அப்படி நல்லா சோப்பா இருக்குது. இல்லை நல்லா வதங்கி வர நான் புளி விடுவேன். அடுத்த புளி பழப்புளி புளி விடுங்க. பழப்புளி ரைட் பழப்புளி விடுங்க. இருக்குது உண்மைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலால் வந்த உடனே இட்டி வேண்டாம் சொல்லல. அப்படி போய் தளர விடுந்தானே உடனே வந்து முட்டங்களுக்கு எல்லாம் தண்ணி அடித்து வீடு எல்லாம் மொப் பண்ணின அப்புறம் எனக்கு நிம்மதியாக இருந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கு. வெட்ட காலத்தில் கட்டாயம் வீடு வாசல் இல்லாமல் நல்லா குளிர்மையாக இருந்தால் தான் இது ஏன்னா ஆனால் கூடலாம் மரங்கள் வைக்கணும். மரங்களுக்கு தண்ணி விடணும். முட்டை தண்ணி அடித்தாலே தன் வாயில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கு. தக்காளி பழம் இந்த பருவத்தில் வாங்கினாலும் காணும் நல்லா கறி ஒன்று மண்டியில் இந்த பருவத்தில் வாங்கினா மீன் கறிக்கு விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நான் இந்த புளியை கரைச்சி போட்டு விடுவோம். புளியை நல்லா கை விட்டு கரைக்கும். இந்த கட்டியாக ஆனால்
பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் விட்டு சும்மா தகண்டு பார்த்தீங்கன்னா பாடி போட்டு தகண்டு கொதிக்கு இந்த மீட்டின் தண்ணி விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமே என்ன ஓ மீனின் தண்ணி நான் விட்டால் தான் வேறு லெவலில் இருக்கும். மீனின் தண்ணியே எனக்கு பிடிக்கும். மீனின் தண்ணியே எனக்கு பிடிக்கும். இப்போ விடுங்க மசாலா எடுப்போம். மசாலா எடுப்போமா என்ன இல்லை கரண்ட் இல்லை பார்த்தீங்களோ நீ அந்த நேரம் சொல்லும் பாத்தியோ இப்படி தான் சொல்லி கறிமிளகாத்தூள் ஒரு கொஞ்சமா போடுறோம் நீண்டா இப்ப சரியான பொக்கைக்கு கொஞ்சம் உடம்பு போடுறேன் அதனால கொஞ்சமா மிளகாய்த்தூள் அள்ளிதான் போடுறோம். ஒரு நாளைக்கு போடுறோம். மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுதானே. ஆனா எங்களுக்கு இப்ப உரைப்பு சரி வரவில்லை வைக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா இது சரக்கு தூள்னு சொல்லி நம்ம அரைச்ச தூள் அதுலயும் ஒரு 2 கரண்டி போடுறேன். 2 2 கரண்டி இதெல்லாம் சின்ன கரண்டியான பாத்தீங்கன்னா அப்படியே புளி எல்லாமே வத்தி வந்துட்டு மசாலா வீடியோ எடுத்துக்கொண்டு டக்குனு கரம் வந்துட்டு செய்யறேன்னு தெரியாம நான் நைட் அடிச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். நீ காட்ட ஓடி கமராமேன் மீட்டின் தண்ணியை விட்டுட்டு இல்லை மசாலா நல்லா கிளக்கி அந்த தனி மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டியா போட்டால் பாருங்க என்ன நிறமா இருக்கு. அடுத்ததான் இந்த மீன்களை ஒவ்வொன்றா உள்ளுக்கு இறக்கி விடும். இறக்கும் மசாலாக்குள்ள இறக்கணும் மீன் துண்டுகளை. 2வது இது 3வது துண்டு 4வது துண்டு 5வது 6 துண்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்த பழக்கம் இருக்கு பச்சை அந்த மீன் உடைச்சிட்டு சாப்பிடுறது. முந்தி அம்மா பால் அளவை விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இருக்கணும். அவ்வளவுதான் வேலை. பால் அளவாக உங்களோட காமெடி கதையை நான் கணக்கு எடுக்கல. கரண்ட் மாறி நிப்பாடினோமா சோச்சு. வாவ் பாருங்க கறி எப்படி வந்துட்டேன்னு நல்லா அப்படியே குமளியா நல்லா வதங்கி நல்ல ஒரு பருவத்துக்கு வந்துட்டு வாய் ஊறுங்க. உப்பு போட்ட நீங்கள் காட்டையில் நான் உப்பு போட்டுட்டேன். இது எடுத்தீங்களா? என்னது பான் வாங்கினீங்களா? பான் வேண்டியில பான் எங்களுக்கு பிடிச்ச கடையில் வேண்டி சாப்பிடுவோம். மந்தியே பிசோனி இல்லை அந்த கடையில் பேர் நல்லா முறுமுறை நல்லா இருக்கு. உப்பு கணக்கோடு பாருங்க உப்பு பிரசாதம். ஆனால் மீன் கறிக்கு புளி தூக்கலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கு. உப்பு போடணும் மீனுக்கு அளவா தான் உப்பு போடணும். அதுலேயே உப்பு எல்லாம் போட்டுக்காங்க. கறியை பாருங்க. நாங்கள் இப்போ சாப்பிட போதில் சமைச்சு பார்த்து இப்போ அவப்பையை விட்டு நல்லா கிண்ட கூடாது பாருங்க. உடாஞ்சிருக்குறாரு இங்கே முழுசாக இருக்கு பாருங்க. எல்லாமே நல்ல முழு துண்டுகளாக கிடக்கு. கொதிச்சு கொண்டே இருக்கு. கரையெல்லாம் ஓகே ஃபினிஷிங் அப்படியே இருக்கு. நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்வோமே. நாங்கள் அந்த சாப்பிட்டே காட்டையில் பால் வாங்கிட்டு தான் நைட் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செம்மண்டியன் கறி வந்து வைக்கிற லேஸு அதை விட மழை காலத்துல எல்லாம் நாங்கள் மீன் கடையில் வேண்ட நேரம் மீன் 1-2 வேண்டி வைக்கணும்னா கடை சமைக்கலாம். இந்த முறைப்படி சமைச்சு பாருங்க. நான் வளமையா இப்படித்தான் மீன் கறி வைப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி சமைச்சு பாருங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. எதுவும் குறை நிறை இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அதுக்கான இதை சொல்றேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணாலும் எங்களுக்கு நல்ல அடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்ததா எங்களுக்கு இப்ப நாங்க வீடியோல எப்படி சமைக்கிறோம், என்ன மாதிரி சமைக்கிறோம், நல்ல பெட்டை எல்லாம் சொல்லுங்களா? சரி ஓகே, நாங்க வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். பாய் சொல்லுவோம். பாய். இனி வர வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரூபன், நான் உங்கள் நித்தி. ஓகே பாய். நேகா சார் நானும் பாய் காட்டிக்கொள்றேன். போட்டோ